கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஐ பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 12/9/2025 மாலை 3 மணி. அதாவது நேரடி நியமனம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலியமாக சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பணியிடத்தை தான் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பாண்டிச்சேரியில் ரெசிடென்சி வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதற்கு எலிஜிபிள். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைத்திருக்கணும். இது வந்து குரூப் பி நான் கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் பணியிடம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. சரிங்களா? இது வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் லெவல் 6 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. டோட்டலாக 70 வேக்கன்சி இருக்குது. அன்ரிசர்வ்டில் 31 வேக்கன்சியும், எஸ்சியில் 11, ஓபிசியில் 7, எம்பிசியில் 12, பிசிஎம்மில் 1, இபிசியில் 1, இடபிள்யூஎஸில் 7, டோட்டலாக வந்து 70 வேக்கன்சி இருக்குது. இதில் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் உமன் கேண்டிடேட்க்கு 33% ரிசர்வேஷன் வந்து இருக்குது. அன்ரிசர்வ்டில் 12 வேக்கன்சியும், எஸ்சியில் 3, ஓபிசியில் 2, எம்பிசியில் 4, இடபிள்யூஎஸில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில். ஓகேங்களா? இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி கிராஜுவேஷன் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 20லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் எலிஜிபிள். அதாவது 12/9/2025 அன்னைக்கு தான் கட் ஆஃப் டேட். சரிங்களா? இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது மேக்ஸிமம் 27 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது. கேட்டகிரி வைஸ் கேண்டிடேட்க்கு எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது ஓபிசி, எம்பிசி, பிசிஎம், இபிசி கேண்டிடேட்க்கு ப்ளஸ் 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி கேண்டிடேட்க்கு 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அவங்களுடைய சர்வீஸ் ப்ளஸ் 3 வருடம். அதே மாதிரி இன் சர்வீஸ் கேண்டிடேட்க்கு வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 32 வயது வரைக்கும் ஒரு கேண்டிடேட் எலிஜிபிள். அதுவே வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 37 வயது வரைக்கும் ஒரு கேண்டிடேட் எலிஜிபிள். நேட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரெசிடென்சி வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ரெசிடென்சி வைத்திருக்கக்கூடிய கண்டினியூஸான ரெசிடென்சி வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள். அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது டெப்டி தாசில்தார் லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிக்கிட்ட சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக ரெசிடென்சி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். எந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வைத்திருக்கணும். அதே மாதிரி வேலிடிட்டி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான அந்த டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய ஹைட் வந்து மென் அப்படின்ற மாதிரி தான் 165 சென்டிமீட்டருக்கு குறைவு இல்லாமல் இருக்கணும். உமன் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 154 சென்டிமீட்டர் குறைவு இல்லாமல் இருக்கணும். செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து வித் மினிமம் எக்ஸ்பென்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் கண்டிப்பாக வந்து மென் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கணும். அதாவது 81லேருந்து 86 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பிஎம்ஐ வந்து 18.50லேருந்து 29.9 kg per மீட்டர் ஸ்கொயரில் இருக்கணும். அதுவே உமன் கேண்டிடேட்னால் மினிமம் 45 kg இருக்கணும். அடுத்தது இந்த டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் இதில் இந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய ஃபிசிக்கல் என்டியூரன்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது மென் அப்படின்ற மாதிரி இருந்தால் 100 மீட்டர் ரன்னை வந்து 15 செகண்டில் நீங்கள் வந்து முடிக்கணும். லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 3.80 மீட்டர் தாண்டணும். ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் 1.20 மீட்டர் ஜம்ப் பண்ணணும். 80 மீட்டர் ரன்னை பொறுத்த வரைக்கும் 2 நிமிஷம் 50 செகண்ட்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். உமன் கேண்டிடேட்னால் 100 மீட்டர் ரன்னை வந்து 16.50 செகண்டில் முடிக்கணும். லாங் ஜம்ப் வந்து 3.25 மீட்டர் தாண்டணும். ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் 1.05 மீட்டர் வந்து தாண்டணும். 200 மீட்டர் ரன்னை வந்து 36 செகண்டில் முடிக்கணும். அதே மாதிரி அப்பீல் போடுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அன்றைக்கே நீங்கள் அப்பீல் போயிட்டு அன்றைக்கே வந்து உங்களை பர்மிட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அப்பீல் வந்து 1 செகண்ட் பண்ணலாம். அதே மாதிரி லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சான்சஸ் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து எந்த சான்ஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டோ அதை நீங்கள் வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டும் கண்டிப்பாக முடிக்கணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே வந்து பாண்டிச்சேரியில் மட்டும்தான் நடக்கும். ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 200 மதிப்பெண்ணுக்கு இருக்கும். அதாவது மேல் கேண்டிடேட்டாக இருக்கணும், ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கும், எல்லாருமே வந்து ரிட்டன் டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும். கிராஜுவேஷன் லெவலில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும். 2 பார்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், எத்திக்ஸ் அண்ட் மாராலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ், லிட்ரேச்சர், கிராமர் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ் இது எல்லாத்துலேயும் 100 கொஷின்ஸ் இருக்கும். 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். அடுத்தது பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் இதுவும் 100 கொஷின் இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, சோஷியல் சயின்ஸ், பாலிட்டி, சிவிக்ஸு, என்விரான்மெண்ட் சயின்ஸு,
developments in contemporary India, Indian history, world history, Constitution of India, polity and governance, freedom struggle and modern contemporary India. இது எல்லாத்துலேருந்தும் 100 கொஷின் இருக்கும். டோட்டலாக 200 மதிப்பெண்க்கு வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் கட்டாயம் இருக்கும். தமிழ் அல்லது தெலுங்கு இல்லைனா மலையாளத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கணும். தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் போகும். பிளாக் பால் பெனில் தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் ஆன்சர்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உங்களுக்கு அந்த ஆன்சர் ஷீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்பன் பேப்பரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இதை வந்து கொஷின் பேப்பர் கூடயே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆன்சர் கீ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்க்குறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். மினிமம் வந்து அன்ரிசர்வ் கேண்டிடேட் 30% மார்க் எடுக்கணும். எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 25% மார்க் எடுக்கணும். எஸ்சி கேண்டிடேட் 20% மார்க் எடுக்கணும். சரிங்களா? recruitment.py.gov.in தான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். அதில் தான் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அதில் தான் போடுவாங்க. ஹால் டிக்கெட்டாக இருக்கட்டும், ரிசல்ட்டாக இருக்கட்டும், என்ன நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் அந்த வெப்சைட்டில் தான் போடுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருந்தால் அடுத்தது வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். உங்களுடைய விஷன், ஹியரிங், டிசீஸ் எதாவது இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் கிளியர் பண்ணி மெரிட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா இருந்தால் உங்களுக்கு வந்து 2 வருடம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். சரிங்களா? எல்லா விதமான டெஸ்ட்டும் பாண்டிச்சேரியில் தான் நடக்கும். வென்யூ வந்து பாண்டிச்சேரி தான். சரிங்களா? எக்ஸாக்ட் டேட்டு, டைமு இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வெப்சைட்டில் போடுவாங்க. recruitment.py.gov.in தான் அஃபிஷியல் வெப்சைட். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 12/9/2025. சரிங்களா? மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து இதில் வேக்கன்சிஸ் வந்து கொடுக்கல. கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஹெட் கான்ஸ்டபிள் இல்லைனா வந்து போலீஸ் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லேயே அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை கண்ட்ரோலிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அவங்க மூலயமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். தி ஸ்பெஷல் ஆஃபீஸர் போலீஸ் டிபார்ட்மெண்ட், புதுச்சேரி 605001 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு 22/9/2025 அந்த 3 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷனை கண்ட்ரோலிங் ஆஃபீஸர்கிட்ட ஃபார்வர்ட் சைன் வாங்கி அதை வந்து நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? இன் சர்வீஸ் கேண்டிடேட்க்கு இந்த டேட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். எல்லா கேண்டிடேட்டும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி இன் சர்வீஸ் கேண்டிடேட் மட்டும் அவங்க அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பினா போதுமானது. ரிமைனிங் கேண்டிடேட் யாரும் சென்ட் பண்ண தேவையில்லை. ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ப்ராப்பராக எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணணும். மேண்டேட்டரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எஸ்ஐ பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.